வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. இந்தியா கூட்டணி சில மாநிலங்களில் தொகுதி பங்கீடுகளை இறுதி செய்திருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், டெல்லியிலெல்லாம் தொகுதி பங்கீடுகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்னும் 10 மாநிலங்களில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதுன்னு காங்கிரஸ் கட்சி கூறுகிறது. திரு ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டவங்களாம் சொல்கிறாங்க. விரைவில் ஒரு வாரத்திற்குள்ளாக தொகுதி பங்கீடு நிறைவடையும், முழுமையடையும் அப்படின்றாங்க. கடந்த மாதத்துலலாம் நம்ம பேசினது நிதிஷ்குமார் போயிட்டாரு, மம்தா கோச்சுக்கிட்டாங்க, காஷ்மீரில் பிரச்சனை அப்படின்னு இந்தியா கூட்டணி அது கூட்டணி தொகுதி பங்கீடுக்கு முன்பாகவே சிதறுகிறதான்ற கேள்வி இருந்தபோது அதெல்லாம் மீண்டு இப்போது தொகுதி பங்கீடுகளை நிறைவேற்றி வருகிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஒரு சூழலில் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் இறங்கி வந்திருக்கிறார், காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்ற செய்தி வர்றப்போ இன்னொரு புறம் இல்லை அப்படின்னு திரு டெரிக் ஓப்ரைன் மாதிரியானவங்கெல்லாம் சொல்லக்கூடிய செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை வர்றப்போ தமிழ்நாடு ஃபார்முலாவை பாருங்கள். தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு திமுக ஒரு ப்ரொப்போசலை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ஃபார்முலாவை தான் எதிர்கட்சிகள், அதாவது ஒன்றிணைந்த பாஜக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் ஒன்றா இருக்கக்கூடிய சூழலை அவங்க முன்வைக்கிறாங்க. அதே போன்ற தொகுதி பங்கீடுகள் தான் இந்த மாநிலங்களில் நடந்து வருகிறதா. தமிழ்நாட்டில் பார்க்குறோம், இப்போது தொகுதி பங்கீடுகள் ஒவ்வொன்றாக நடந்து வருகிறது. இன்னைக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ 40ஐயும் வெல்வதற்கு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி தயாராக இருக்கா? பலமாகிறதா இந்தியா கூட்டணி? பாஜகவின் திட்டம் என்ன? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு எஸ் ஸ்ரீராம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல காங்கிரஸ் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் திருமிகு சுதா அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள், மாணவனை சேர்ந்த ராஜீவ்காந்தி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணி தலைவர் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள்ட்ட ஆரம்பிச்சிடறேன். இந்தியா கூட்டணி தொடங்கும் முன்பே உடைந்து விட்டது, சிதறி விட்டது அப்படின்னு பாஜக ஆரம்பத்திலிருந்து சொல்லி வந்தது. நாங்கள் இது உடையும், இவ்வளோ சீக்கிரம் உடையும்லாம் நினைக்கல அப்படின்னு பாஜக அமைச்சர்களே சொன்னாங்க. இப்போ தொகுதி பங்கீடுகளை முடிச்சுட்டு வர்றாங்க. உத்தரப்பிரதேசம் முக்கிய மாநிலம், அடுத்து டெல்லி முடிச்சிட்டாங்க, மேற்கு வங்கத்தில் பேசிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கிறதோ? இல்லை சார், இந்த கூட்டணியை உருவாக்க காரணமாக இருந்தவரே வெளியே போயிட்டார். பீகார்ல இருந்து நிதிஷ்குமார் வெளியே போயிட்டார். அதுக்கப்புறம் இவங்க இந்த கூட்டணி சேர்ற காரணம் இருக்கு. ஒன்று சேர்ற காரணம், இன்னொன்று நோக்கம், ரெண்டையும் பார்க்கணும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி எடுத்திங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுத்துருக்குறோம். ஒரு தொலைநோக்கு பார்வையோட பல திட்டங்களை செயல்படுத்துகின்ற திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். சுயசார்பை முன்னெடுக்கின்ற நிர்வாகம், பொருளாதாரத்தில் 5ஆம் இடத்துக்கு நோக்கி முன்னேறி இருக்கிறோம். வலுவான பொருளாதாரத்தை கட்டமைத்திருக்கிறோம். பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கோம். பெண்களுக்கு இடஒதுக்கீட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு காலமாக கலவரம் இல்லாத ஒரு பூமியை உருவாக்கியிருக்கிறோம், பாரதத்தை உருவாக்கியிருக்கிறோம். உலகநாடுகளில் ஒரு நல்ல உறவு, நல்ல நட்பு, இதையெல்லாம் ஒரு வலிமையான இந்தியாவை அந்த உறவோடு கட்டமைச்சிருக்கிறோம். தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தியிருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் டிஜிட்டல் இந்தியா சொல்லலாம். பணப்பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொபைல் மூலம் சாதனைகளை சொல்றீங்க, பாஜக அரசு சாதனைகளை சொல்றீங்க. ஆனா களத்துல எதிர்கட்சிகள் ஒன்றிணைறப்போ இதெல்லாம் தாண்டி இந்த எதிர்ப்போட்டுகளை இந்தியா கூட்டணி அறுவடை செய்யாதா? சேரவே மாட்டாங்கன்னு சொன்னவங்க சேர்ந்தாங்க, தொகுதி பங்கீடு வரைக்கும் போயிட்டாங்களே சார். அதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, இவங்க சேர்ந்ததை நோக்கம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒன்று, ஆம் ஆத்மிக்கு ஒரு பக்கம் பிரச்சனை. இப்போ ஈடியில் அவர் சாராய விஷயத்தில் ஈடியில் ஆஜராகிட்டு இருக்கிற ஒரு கட்டாயம் அவருக்கு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையில் 5000 கோடி சொத்தை 50 லட்சத்துக்கு வாங்கினது, அந்த 50 லட்சமும் ஏறக்குறைய அது ஹவாலா பணம், அது ஈடி உள்ள இன்வால்வ் ஆகிருக்கு. ஏறக்குறைய அதில் தண்டனைங்கிறது மோரல்லஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்க பண்ண ஊழல்கள்லாம் ஒவ்வொன்றா வெளியே ஆரம்பிச்சிச்சு எல்லாத்துக்கும், இந்த கூட்டணி கட்சி எல்லாத்துக்குமே. இப்போ அந்த ப்ரெஷரில் இவங்க வேற வழி இல்லாமல் ஒன்று சேர வேண்டிய ஒரு கட்டாயம். இது பொருந்தாத கூட்டணி. ஒன்று நோக்கம் தப்பு. இவங்க நோக்கம் என்ன சொல்கிறாங்க? முதல்ல மோடிஜியை எதிர்க்கிறோம். என்ன காரணத்துக்கு எதிர்க்கிறோம்? காரணம் சொல்லலை. திடீர்னு சாதிவாரி கணக்கெடுப்புனாங்க, என்னென்னமோ புது புது கதையெல்லாம் அவங்க சொன்னாங்க. அவர் ராகுல் காந்தி ரஃபேல்னு சொல்லி ஊழலை பற்றி சொன்னார். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அவங்க எங்க மேலே சொல்ல முடியல. இதையெல்லாம் அவங்க சொல்லி பார்த்துட்டு வேற வழி இல்லாமல் இப்போ பாசிபிளான்னு யோசிச்சு பாருங்க. நீங்க மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் ஏற்று வெளியே வந்தவங்க மம்தா அவர்கள்.
இன்னைக்கு கடுமையாக போராடி அவங்க ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பிளஸ் திருமணங்கிறது சாத்தியமா? கூட்டணி சாத்தியமா? அப்படி சாத்தியம் ஏற்பட்டா அதுக்கு என்ன நோக்கம்னா இவங்க சுயநலம். இவங்களுக்கு வேற வழி இல்லை. தமிழ்நாட்டில் திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வச்சா எப்படியோ அது மாதிரி அங்க மேற்கு வங்காளத்தில் நீங்க சொல்லலாம். ஆக இவங்க கூட்டணிங்கிறது நோக்கமற்றது. இவங்க கூட்டணி அமைச்சிருக்கிறது நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்களை காப்பாற்றிக் கொள்ள, தங்கள் குடும்ப அரசியலை காப்பாற்றிக் கொள்ள, தங்களை வழக்கில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள. இதுதான வழிய இந்தியாவை பற்றிய தொலைநோக்கு பார்வையோ, இந்தியாவை பற்றி ஒரு நல்ல ஒரு வியூகமோ ஒரு வளர்ச்சியை கொடுக்க போறதுனால மக்களுக்கு தெரியும் இவங்க கூட்டணி ஏன் அமைச்சிருக்காங்கன்னு. அடுத்தது நான் வந்துடுறேன். இப்போ அவங்க யூபியில் நீங்க சொன்னீங்க நாங்க கட்டமைச்சிட்டோங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. யூபியில் கொடுத்துருக்க 17 இடங்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு காங்கிரஸுக்கு? 1%, 2% உள்ள இடம். நான் உதாரணத்துக்கு 2 இடம் சொல்றேன். ஹமோரான ஒரு இடம். அங்க ஏற்கனவே யூபியில் 17 சீட் கொடுத்தல அங்க பிஜேபியோட ப்ரிடிக்ஷன் எவ்வளவு வரும்? ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 46%, காங்கிரஸுக்கு வெறும் 1%. அதே மாதிரி காசியாபாத்தில் 61.93% ஆஃப் ப்ரிடிக்ஷன் இருக்கு பிஜேபி ஓட்டு, காங்கிரஸுக்கு வெறும் 7.34. இது மாதிரி இடத்தை தான் 17 இடங்கள்ல சமாஜ்வாதியோட இணையிறப்போ ஒரு போட்டியை கொடுக்க முடியும்ல சார்? வெறும் ஒன்றை மட்டும் தனியா பார்க்க கூடாது சார். நீங்க 63% ஓட்டு, 55% ஓட்டு, இதெல்லாம் ஏற்கனவே இவங்கெல்லாம் படுதோல்வி அடைஞ்சது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இவங்களுடைய செயல்பாடு, இவங்களுடைய திட்டங்கள் கடந்த 10 ஆண்டு காலத்தில் நம்முடைய யூபியில் டபுள் இன்ஜினா செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அரசு, பல நலத்திட்டங்கள், பல்வேறு இன்னைக்கு மாற்றங்கள், இதையெல்லாம் பார்க்கிறப்போ நிச்சயமாக இவர்கள் கொள்கையை கணக்கு வைக்கிறப்ப மக்கள் அவ்வளவு முட்டாளர்கள் கிடையாது. பாருங்க, இது ப்ரெடிக்ஷன். இப்ப நான் சொல்றேன். அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மியோட கூட்டணியாகட்டும், ஏன்னா குஜராத் எடுத்துக்கு உதாரணம் சொல்றேன். குஜராத்தில் ஆம் ஆத்மி எதுக்கு வந்திருக்காங்க? காங்கிரஸ் காலி பண்ணிட்டு ஆம் ஆத்மி டெவலப் ஆகி வராங்க. அங்க எப்படி சாத்தியம்? ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் பஞ்சாப்க்கு வாங்க. பஞ்சாப்ல ஏற்கனவே இவங்க ஆம் ஆத்மி ஆட்சியில் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அங்க எப்படி அவங்க காங்கிரஸ் விட்டு தருவாங்க? இது பொருந்தாத கூட்டணிங்க. இது வேணா சொல்லிக்கலாம், இவங்களுக்குள்ள கட்டமைக்கலாம், இவங்களுக்குள்ள சமாதானப்பட்டுக்கலாம், ஆனால் மக்கள் ஏற்க மாட்டார்கள். ஓகே, கேட்கணும் திரு ராஜீவ் காந்தி அவர்கள்ட்ட. இது கொள்கையற்ற கூட்டணி, மோடி எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியில சேர்ந்திருக்கீங்க. என்ன கொள்கை ரீதியான எதிர்ப்பு இருந்தா தானே இதை கொண்டு போக முடியும். இப்போதைக்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி எப்படி தேர்தலில் பலன் கொடுக்கும்னு கேட்கிறார் சார். மோடி எதிர்ப்பு தான் எங்களுடைய பிரதான கொள்கை. ஏனென்றால் மோடி எதிர்ப்பே இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கும், இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை பாதுகாக்கும், இந்தியாவுடைய வேற்றுமை ஒற்றுமையை பாதுகாக்கும், இந்தியாவுடைய பல்வெளி மொழிவழி தேசியங்களை பாதுகாக்கும், இந்தியாவின் அடையாளமாக இருக்கக்கூடிய மதம் பண்பாடை பாதுகாக்கும் என்று நம்புகிறோம். ஏனென்றால் இதையெல்லாம் சிதைத்தவர் மோடி. தனிமனித மோடியாக வளர்ந்து இந்தியாவுடைய முகத்தை சிதைத்தார். எனவே மோடியை வீழ்த்த வேண்டும் என்பது நாங்கள் உறுதியா இருக்கோம். அந்த நாகராஜன் அவர்களும் சொன்னாங்க எந்த கொள்கையும் இல்லை. ஆமா, மோடியை வீழ்த்துவது தான் எங்க கொள்கை. ஏன்னா கடந்த கால வரலாறுகள் எங்களுக்கு அப்படி பாடங்களை சொல்லி கொடுத்தது. இவங்க அண்ணன் சொல்லும் போது அதீத நம்பிக்கையில சொன்னாரு. பரவாயில்ல, அவரு அந்த கட்சிக்காரர் அப்படி நம்ம நம்ப வேண்டும். ஏன்னா கடந்த 10 நாட்களாக வடக்கே இருந்து வருகிற செய்திகள் எல்லாம் அச்சத்தையும் பீதியையும் கொடுத்திருக்கிறது பாஜகவுக்கு. இது ஒரு கொள்கை இல்லாத கூட்டணி, இதோ கரைந்து ஓடுகிறது என்று பாராளுமன்றத்துல பெரும் மரியாதைக்குரிய மோடி பேசினார். இன்னைக்கு அந்த கூட்டணி பார்த்து அச்சப்படுகிறார்கள். குஜராத்ல காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்தா காங்கிரஸுடைய 23 விழுக்காடு ஓட்டு, ஆம் ஆத்மியுடைய அந்த 15 விழுக்காடு ஓட்டு சேர்த்தா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை இன்னைக்கு தேர்தல் யுக்தியில மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்துல பீகார்ல காங்கிரஸ் தனித்து நின்ற போதும் இன்னைக்கு ராஷ்டிரிய ஜனதா தேர்வதும், உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் வாங்கிய 12 விழுக்காடு, சமாஜ்வாடி வாங்கிய 23 விழுக்காடு சேர்ந்தா இது உறுதியாக பாஜக வீழ்த்தும் என்கிற நம்பிக்கை இருந்ததுனால இன்னைக்கு உடனே பதறாங்க. இதே 10 நாளைக்கு முன்னாடி இதே நாகராஜன் என்ன பேசினாரு? அதெல்லாம் முடிஞ்சதுங்க, ஆகாத கூட்டணிங்க, இந்தியா கூட்டணின்றாரு. ஆனா நாகராஜன் மட்டும் இல்ல, பாஜக ஸ்போக் பர்சன் எல்லாமே இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இல்ல அந்த கூட்டணி ஜெயிக்காது, என்ன கொள்கை இருந்தாரு. அண்ணன் தேர்தல் பிரச்சாரம் கூட பெரிய பட்டியலை போட்டாங்க. அதாவது வெளியுறவு கொள்கையை நாங்க பாதுகாத்துறோம். அண்ணன் நம்ம வெளியுறவு கொள்கை இருக்கிறன அது படுற பாடு நீங்க ராமேஸ்வரத்தை பாருங்க. பக்கத்துல நான் சுண்டக்கா நாடுனேன், அதாவது இலங்கை கட்சத்தையோ காங்கிரஸ் கொடுத்துருச்சு, நம்ம கூட தான் நம்மகிட்ட தான் இருந்துச்சு நீங்க பேசின. நீங்க உங்க மோடி ஆட்சியில வலுவான வெளியுறவு கொள்கையில மோடி ஆட்சியில கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல கைது செய்யப்பட்ட மீனவர்கள்லாம் அப்பப்போ விடுதலை செய்யப்பட்டாங்க. ஆனா மோடி வந்த பிறகுதான் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 1 ஆண்டு 2 ஆண்டு சிறை தண்டனை அறிவிக்கிறாங்க. அது இல்லாம மோடி வந்த பிறகு தான் ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவது நிறுத்திருக்கோன்னு அது பாஜகவுடைய சாதனையாவே சொல்றாங்களே சார்.
காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அது தவறான வாதம். என்னன்னா, அதாவது உயிர் முக்கியம் தான், எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அதற்கு மாறாக என்ன செஞ்சாங்கன்னா, அன்னைக்கு படகுகள் விடுவிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு 30 லட்சம் 40 லட்சம் போட்டு சாமானிய மீனவன் தன் வாழ்நாள் முழுக்க ஒரு 30 லட்சம் 40 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கின படகுகள் 400க்கும் மேற்பட்ட படகுகள் இதுக்கு விடுவிக்கப்படலை. மீண்டும் தொழிலே தொடங்க முடியாது. மீனவர்கள் இன்னைக்கு 2 நாளா பந்து நடத்துறாங்க மோடி எதிர்த்து. நீங்க என்ன சொன்னீங்க? இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க, மனசாட்சி தொட்ட சொல்லுங்க. இலங்கையோடு எவ்வளவோ ராணுவ ஒப்பந்தங்கள் போட்ட நீங்கள் கச்சத்தீவு குறித்தோ இல்ல மீனவர் குறித்து ஒரே ஒரு ஒப்பந்தம் காட்டி சொல்லுங்க. நீங்க இங்க இருந்து அண்ணாமலோட போனாரு, நாங்க பேசிட்டேங்க, இனிமே வாரம் மீனவர் விடுதலை ஆவாங்க. ஆனா அதற்கு அடுத்து கூட ஏறத்தாழ 72 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப உங்க வெளியுறவுக்குள்ள என்னதான் இருக்கு? பொருளாதாரம் சொன்னார், வளர்கிற பொருளாதாரம். எதுனா வளர்கிற பொருளாதாரம்? பாகிஸ்தானுடைய ஒப்பிடுவையில, பங்களாதேசத்தை ஒப்பிட்டளவில, இலங்கையை ஒப்பிட்டளவில அதிகமாக வறுமை தொய்ந்த நாடுகள் பட்டியல் இந்தியா இருக்கு. இன்னைக்கு இந்த பட்டியல் வந்திருக்கா இல்லையா? இன்னைக்கு தனி மனித வளர்ச்சியில நம்ம வங்காளதேசோட பின்னிக்கிட்டோமா இல்லையா? அப்ப எது வளர்ந்த பொருளாதாரம்? பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறது. யாருக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் மோடி அவருடைய அன்பு நண்பர் அதானிக்கு வளர்ந்திருக்கிறது. பணக்காரர் பட்டியலில் இடம்பெறாத அதானி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு தனி விமானத்தில் மோடி பறக்கிறவருக்கு நாட்டில் எல்லா விமானங்களும் வித்தாச்சு. நாட்டுடைய பிரதமரை அதானி விமானத்தை பயன்படுத்தித்தான் பறக்க முடியும் நிலை வந்திருக்கிறது. நாட்டில் கூடிய பெரும் பணக்காரராக இருக்கிறார்கள், ஏழையாக. அப்பதானே அதான பொருளாதாரம். அதாவது இந்த கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் மிக வலுவாக இருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் எங்க கழக தலைவர் மிக தெளிவாக சொன்னார், தனி மனிதத்துடைய பற்றோ இந்த தனி மனித அபிலாஷைகளோ ஒரு கட்சியுடைய அபிலாஷைகளோ கட்சியுடைய விருப்பு வெறுப்பை கடந்து நாம் எல்லாம் யார் பிரதமர் என்பதை விட யார் பிரதமராக வரக்கூடாது, வந்தால் நாட்டுடைய இறையாண்மை என்று அழைக்கப்படுகிற மக்களுடைய பாதுகாப்பு, மதம் போலரைஸ் ஆகிற இடத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, குஜராத்லயோ உத்தரப்பிரதேசத்திலோ சில தொகுதிகள் 60% ஓட்டுகளை, இன்னும் சொல்ல கருத்து கணிப்பு வர கருத்து கணிப்பிலேயே 60% ஓட்டுகளை பாஜக வாங்கும்னு சில மாநிலங்களை சொல்றாங்க. நீங்க எவ்வளவு பேர் எழுந்தாலும் 40% தானே. இல்ல பரவாயில்ல, இல்ல காக்கே அது அண்ணன் ரொம்ப வசதியா தனக்கு வேண்டப்பட்ட ஒரு தொகுதி சொல்லியிருக்காரு. 80 தொகுதியில 10 தொகுதியில் அப்படி வேணா இருக்கலாம். ஆனா மீதி இருக்கு 70 தொகுதி இருக்குல்ல. ஒட்டுமொத்தமா உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் வாங்கி 12 விழுக்காடு இல்லையே சொல்ல முடியுமா? நீங்க ஒட்டுமொத்தமாக அங்க அதாவது சமாஜ்வாடி வாங்கிக்கூடிய 25% நீங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? அங்கு அதாவது கம்யூனிஸ்ட் பெரிய வாங்கக்கூடிய 3 விழுக்காடு ஓட்டு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த விழுக்காடு ஓட்டு உங்க அப்படி கணக்கு வருமே. ஒரு தொகுதியை வசதிக்கு எடுத்துக்கலாம். போன தடவை 303 மேட்சிக் இருக்குல்ல, இந்த தடவை 150 கூட தாண்டாது என்பதுதான் மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கிறது. அந்த கூட்டணி உறுதியாக வெல்லும். எங்க இலக்கு ஒண்ணுதானே. நீங்க என்ன வேணா சொல்லானே, நீங்க இடி வச்சு மாட்டலாம், இன்கம் டாக்ஸ் வச்சு மாட்டலாம், என்ஐஏ வச்சு மாட்டலாம், சிபிஐ வச்சு மாட்டலாம். மோடியை வீழ்த்துவதுதான் எங்க இலக்கு. நாங்கள் உறுதியா இருக்கோம். இன்னைக்கு அதை தமிழ்நாட்டுல முதலில் முஸ்லீம் லீக்குக்கு ராமநாதபுரம் தொகுதியை ஒதுக்கி நாங்கள் எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறோம். ஒண்ணு அப்படி யார் கூட்டணி கட்சி என்ன சொல்ல சொல்லுங்க? யார் வந்திருக்காங்க சொல்ல சொல்லுங்க? யாருமே வரலையே. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த இந்தியா என்ற அந்த முழக்கம் இந்தியாவுக்கு எதிரொலிக்க ஆரம்பித்திருப்பது. நாங்கள் பேசிய சமூக நீதி அரசியல் இந்தியா அரசியலாக மாறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கேட்போம் திரு ஸ்ரீராம். இங்க டெல்லி இப்போ எதிர்கட்சி தலைவர்களாக ஒன்றும் சேர மாட்டாங்க. சரி, சேர்ந்துட்டாங்க. தொகுதிகளை பிரிக்கிறதுலே பிரிஞ்சிருவாங்க, பிரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லலாம், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குது. அகிலேஷ் நான் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுறாங்க. இப்போ களத்தில் ஒரு மொமெண்டத்தை இந்தியா கூட்டணி கிரியேட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலையா? இல்லை, 1-2 மாநிலத்தில் வேணால் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அதுவும் காங்கிரஸ் கீழே இறங்கி ஒரு அலையன்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். இல்லை, பெரும்பாலான இந்தியா கூட்டணி எங்கே இருக்குது? முதல்ல வெஸ்ட் பெங்காலில் முக்கியமான இடம்லாம் பாருங்கள். வெஸ்ட் பெங்காலில் எங்கே இருக்காங்க? அவங்க எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அங்கெல்லாம் எதுவும் நடக்கலை. இன்னும் எங்கெல்லாம் அவங்க வீக்காக இருக்காங்களோ கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அவங்க கையெழுத்து போடுறாங்க. இன்னைக்கு சமாஜ்வாதி பார்ட்டியே யூபியில் ஒரு காலத்தில் காங்கிரஸ் வேணான்னு சொன்ன சமாஜ்வாதி பார்ட்டி இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி கூட வேணுன்ற அளவுக்கு நிற்கிறதா இருந்தால் அப்போ நிலைமையை அவங்களுக்கு அங்கே எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வேணா ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ஒரு தொகுதி அண்ணன் நாகராஜனை படித்ததில் நான் 17 தொகுதியும் படித்து காட்டுறேன். காங்கிரஸோடைய ஓட் பர்சன்டேஜ் ஒன்று நான் இப்போ படித்து காட்ட முடியும். இப்போ வாங்கின இதில் அவங்க கொடுத்த 15 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி ராய்பரேலியில் மட்டும் அவங்களுக்கு 54%, பாஜகவுக்கு 34-38%. அதை தவிர 16 தொகுதியிலையும் அவங்க 7-8% மேக்ஸிமம் இருக்கிறத தவிர கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு என்ன பெரிய ஒரு நன்மை வந்துடும் அது அவங்களுக்குள்ள. அதுதான் சொல்கிறேன், இது ஒரு இந்தியா கூட்டணினா பேன் இண்டியா ஒரே கோட்டில் இருக்காங்களா? இல்லை, எங்கெங்க வேணுமோ அங்கங்க பேட்சா பண்ணிக்கிறாங்க. அது அவங்களோட பண்ணிக்கிட்டோம். அதனால என்ன பெரிய ஒன்றும் பாஜக ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இது பாஜகவுடைய விக்டரி பர்சன்டேஜ் குறைக்கும்ல. என்னங்க அதை நீங்க டிசைட் பண்றீங்க. இதனால ஒன்றும் விக்டரி ஒரு ஓட் பர்சன்டேஜ் எப்பவுமே ஒரு கான்சென்ட்ரேட்டட் இடத்துல இருந்தா வேணா சீட் நம்பர்ஸ் வேணா குறையும்னு சொல்லலாம்.
இப்ப காங்கிரஸோட 6% ஓட்டு ஸ்டேட் வைஸ் பிரிஞ்சிருந்தா என்ன பெரிய சீட் நம்பர் இன்க்ரீஸ் ஆக முடியும். அதனால இந்த பிஜேபி 303 ஜெயிச்சது. ஆமாங்க. 303 இடங்கள் பிஜேபி ஜெயிச்சது. பட் வந்து பிஜேபி பெரிய வெற்றி அப்படின்னாலும் தனிப்பட்ட முறையில் பிஜேபி வாங்கிய ஓட்டுகள் 37% தான். அதுக்கு எதிராக மற்ற வாக்கள் இருந்தது. ஒரு காமன் கேண்டிடேட்டை நிப்பாட்டினாலே சில இடங்கள்ல 60-70 கூட பிஜேபி சில இடங்கள்ல பெறலாம். இன்னொரு இடங்கள்ல 70 போற இடங்கள்ல 48 ஆக்க முடியும். அதுதானே விஷயம். ரீஜனல் பார்ட்டிஸ் கூட தனித்தனியா நின்னா எவ்வளவு இந்த வாங்கின 37% தமிழ்நாட்டில் வாங்கிடாது டிஎம்கே. அவங்களும் கூட்டணி இருந்தானே அவ்வளவு % வாங்கினாங்க. ஆனா பாஜகவுக்கு தனியாவே அந்த 37% இருக்கு. சோ அதனால உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் தானே ஆக போகுது. சோ அது போன வாட்டியான ஓட்டு சதவீதம். இந்த வாட்டியான ஓட்டு சதவீதம் உங்களுக்கு இன்னும் தெரியாது. நிச்சயமாக இந்த வாட்டி கணிசமாக ஓட்டு சதவீதம் 9 வருஷ வளர்ச்சிக்கு நிச்சயமாக கொடுக்க போறாங்க. உடனே ராமர் கோயில் அப்படிலாம் ஆரம்பிப்பாங்க. அதை பத்திலாமே நான் பேசல. பியூர் டெவலப்மெண்ட் பேசிஸ்ல நிச்சயமாக இன்னைக்கு ஓட் பர்சன்டேஜ் பாஜகவுக்கு தனி செல்வாக்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வரும் என்னங்க? எவ்வளவு பர்சன்டேஜ்? நிச்சயமா இன்னொரு மினிமம் சொல்லணும்னா ஒரு 10% தானாக தன் கட்சிக்காக அவங்களுக்காகவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஓட் பர்சன்டேஜ். அதனாலதான் நம்ம அந்த சீட்டை பார்க்க முடியும். ஒரே நிமிஷம், நம்ம இவர் ராஜீவ்காந்தி சொன்னாரு ஸ்ரீலங்கன் இதுல வந்து இருக்காங்கன்னு 20 மீனவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு போட் வைத்த ஒரு 2 பேரை மட்டும் 6 மாசமும் 1 வருஷமும் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ரிப்பீட் அஃபெண்டர்னு 20 மீனவர்களை ரிலீஸ் பண்ணிருக்கு இந்த அரசாங்கம். கத்தார்லயும் இதே தான் சொன்னாங்க. 15 உயிர்கள் போகிறது என்ன பண்ண போகிறார் பிரதமர்னு. அவர் அந்த உயிர் அந்த ஹேங்கிங்கை நிறுத்தினாலே பெரிய விஷயம்னாங்க. இன்னைக்கு அவர்கள் வெளில வந்திருக்காங்க. பிரதமரை தவிர வேற யாரும் தூசியை கூட எடுத்து வைக்க முடியாது. அது இந்த பிரதமரால தான் முடியும். நான் சுதா அவங்ககிட்ட கேட்க வேண்டியது, இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணின்னு ஒரு கட்டமைச்சு இத்தனை தலைவர்கள் இருக்காங்கன்னு சொன்னாலும் நடைமுறை அரசியலுக்கு வர்றப்போ இன்னைக்கு பாருங்க, நிதிஷ் இல்லை, மம்தா வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. ஆனா மம்தா கட்சியில இருந்து இல்ல நாங்க தனித்தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்போ அவர் சொன்ன மாதிரி இந்தியா முழுவதும் ஒரு கூட்டணியா இல்லாம சில மாநிலங்கள்ல ஒரு கூட்டணி கட்டமைக்கிறீங்களோ? இந்தியா முழுவதும் தானாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு கூட்டணி அமைந்திருக்கிறது. நீங்கள் ஊடகங்கள் பிஜேபியோட எந்த பெரிய கட்சி கூட்டணிக்கு போயிருக்காங்க, அதை பற்றி எந்த ஊடகத்திலாவது விவாதம் நடந்திருக்கா? அதை தவிர்த்து இந்தியா கூட்டணியில் விரிசல், இந்தியா கூட்டணியில் பிரச்சனை, இந்தியா கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இல்லை, இதை தான் நீங்கள் ஊடகங்கள் வந்து பேசி 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 இந்தியா கூட்டணி நீங்கள் உடைக்கிறதுக்காக பல்வேறு மாதங்களாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. எல்லா ஊடகங்களாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய நினைப்புகள் வந்து தகுடுபடியாக இருக்கிறது. இன்றைக்கு யூபியில் சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் காங்கிரஸோடு இன்றைக்கு கூட்டணி முடிவு பெற்றிருக்கிறது. நன்றாக வெற்றிகரமாக நாங்கள் வந்து ஷீட் ஷேரிங் வந்து முடிச்சிருக்கோம். அந்த வைத்தெரிச்சல், அந்த பயம், ஏன்னா அவங்களோட வெற்றி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூபியில் இருந்து தான் தொடங்குது. யூபி தான் மெஜாரிட்டி அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டாக இருக்கட்டும், சீட்ஸாக இருக்கும், யூபியிலேருந்து கிடைச்சது தான் பிஜேபிக்கு. இப்போ அங்கேயே அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் ஒன்றா கை கோர்த்தது வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கும் அண்ணன் நாகராஜ் அவர்களும் எவ்வளோ பெரிய பய உணர்வு கொடுத்துருக்கு பாருங்க. அந்த பய உணர்வின் காரணமாக எப்படிலாம் இப்போ பேசியிருக்காரு பாருங்க நாகராஜ் அண்ணன். இந்த காங்கிரஸ் வந்து எரால்டு நேஷனல் பத்திரிகை நடத்தி வெளிநாடுகள்லேருந்து பணம் கொண்டு வந்து 5000 கோடி ஊழல் செய்தாங்க. எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய்யை இவ்வளவு மோசமா அசிங்கமா பேச முடியுமான்னு எனக்கு புரியல. இருங்க இவ்வளவு மோசமா அசிங்கமா பேச முடியுமான்னு எனக்கு தெரியாது. இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லா கட்சிகளுக்குமே பத்திரிகை எல்லா கட்சிகளும் நடத்துகிறது. அந்த பத்திரிகை நடத்துகின்ற கட்சிகளுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது என்றால் அந்த கட்சியில் இருக்க உறுப்பினர்கள், அடிப்படையான உறுப்பினர்கள் தான் நிதி. நாங்க தான் சப்ஸ்கிரைப் பண்றோம், நாங்க தான் எங்க கட்சிக்கு நிதி கொடுக்கிறோம். அந்த நிதியில தான் அந்த பத்திரிகை நடத்துறாங்க. ஆனா பிஜேபி தோல்வியின் பயத்தின் காரணமாக நேஷனல் ஹெரால்டு பத்திரிகைகளை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு பொய்யான தகவல்களை நீங்க பரப்பிட்டு வரீங்க. நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் ஊழல் பேசுறீங்களே, 30 நிறுவனங்கள்ல இருந்து 335 கோடி எலக்ட்ரல் பாண்டா உங்க பிஜேபிக்கு வந்திருக்கு, பிஜேபி கட்சிக்கு வந்திருக்கு. அது ஊழல் இல்லையா? 2 கோடி செத்து போனவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கியிருக்கீங்களா? அது ஊழல் கிடையாதா? காங்கிரஸ்க்கு தான் வந்திருக்கு. பிஎம் கேர் ஃபண்ட் இன்ன வரையும் ஆர்டிஎல் இருங்க சார். எலக்ட்ரல் பாண்ட் எப்படி ஊழல் ஆகும்? கண்ணியமா இந்த எலக்ட்ரல் பாண்ட் எப்படி ஊழல் ஆகும்? ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப இருங்க சார். நான் வந்து ஓபில உட்கார்ந்திருக்கேன். எல்லாரும் பேசும்போது நான் கண்ணியத்தை காப்பாத்தி அமைதியா இருந்தேன். நீங்க கொஞ்சம் கண்ணியம் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் நான். மேடம் ஆங்கரா கேள்வி கேக்குறேன், தெளிவுபடுத்துறதுக்காக கேக்குறேன்.
எலக்டோரல் பாண்ட் வந்து ஊழல் இல்ல. கார்கே சார், அது எப்படி ஊழல்ன்றீங்க? கார்கே சார், நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். 30 நிறுவனங்கள்ல நீங்க என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ரெய்டு போன பின்பாக 1 மாதம் 2 மாதங்களுக்குள்ளாக இவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. குறிப்பாக சீரம் நிறுவனம், அதாவது கோவிட் டைம்ல தடுப்பூசி தயாரித்த சீரம் நிறுவனத்திலிருந்து 85 கோடி பிஜேபி கட்சிக்கு நீங்க வந்து தேர்தல் நிதியா கொடுத்திருக்கீங்க. இது போன்ற கேவலமான ஊழல்களை செய்து கொண்டு வருகின்ற பிஜேபி மக்கள் கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? இவ்வளவு நான் ஊழல் நாங்க செய்யலன்னு சொல்றதுக்கு திராணி. ரஃபேல் பத்தி பேசுறங்க மனசாட்சியே இல்லாம. பிரான்ஸ் கவர்மெண்ட் ரஃபேல் வாங்கின விமானம் வாங்கினதுல ஊழல் இருந்தது என்று அவங்க என்கொயரி போட்ட பிறகு அங்க உச்சநீதிமன்றம் அங்க இருக்கின்ற நீதிமன்றம் இதுல வந்து கட்டாயமாக ஊழல் நடந்திருக்குன்னு அவங்க என்கொயரி பண்ண சொன்ன பின்பாக பிரான்ஸ் அரசாங்கம் அந்த பிரைவேட் ஏஜென்சி இருங்க ஒரு நிமிஷம் சார், கார்கே சார் எல்லாரும் பேசும்போது வாய்ப்பு கொடுத்து எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க என்னோட வேண்டுகோள். ரஃபேல் வாங்கினதுல ஊழல் இருக்குதுன்னு அங்க பிரான்ஸ் கவர்மெண்ட் என்கொயரி போட்டாங்க. அதன் பின்பாக இங்க உச்ச நீதிமன்றத்தில் நீங்க என்ன சொன்னீங்க? ரஃபேல் வாங்கினதோட அந்த ஃபைலை காணும். நீங்க டிஃபென்ஸ் இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அந்த ஃபைலை பாத்தீங்களா காணும் உச்ச நீதிமன்றத்தில் சொல்லுச்சு. ஏன்னா நீங்க இருங்க ராகுல் என்ன மன்னிப்பு கேட்டாரு நீங்க சொல்லுங்க. கார்கி நீங்க சொல்லுங்க, ராகுல் மன்னிப்பு கேட்டாரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நீங்களும் பேசுறீங்களே. ராகுல் என்ன மன்னிப்பு கேட்டாரு? முதல்ல ரஃபேல் விவகாரத்துல ஊழல் நடக்கலன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியது. பிரான்ஸ் அரசாங்கம் அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்று என்கொயரி போட்ட பின்பாக வேற வழி இல்லாமல் உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது சொல்லுங்க நீங்க மக்கள் மத்தியில. அது ஏன் பேச மாட்டீங்க கார்கே? ஏன் சௌகரியமா நீங்க இதெல்லாம் மறைக்கிறீங்க? அப்புறம் அண்ணன் நாகராஜ் பேசினாரு, பெண்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்தியால, பெண்களுக்கான வளர்ச்சியை கொடுத்திருக்காரு மோடி அவர்கள். 57% பெண்கள் வந்து ரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல தான் அந்த டேட்டாஸ் இருக்கு. நீங்க போய் அந்த வெப்சைட்டை கொஞ்சம் போய் பாருங்க. 75% பெண்கள் இந்தியா முழுவதும் ரத்த சோகை நோயால் எதுக்காக பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுங்களா? 3 வேளை உணவு வந்து ஒழுங்கா சாப்பிட முடியல. கேஸ் சிலிண்டர் விலை உயர்வின் காரணமாக அன்றாட உண்ணுகின்ற உணவை கூட சரியா சமைத்து உண்ண முடியாத நிலைமை. விலைவாசி ஏற்றத்தால வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கிறது பெண்கள் கிட்ட. அதனால அனிமியா இருக்காங்க. நீங்க வந்து பேசுறீங்க வந்து பெண்கள் சந்தோஷமா இருக்காங்க, இளைஞர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு பேசுறீங்க. செல்ஃப் ரிலையன்ட் இருங்க ஒரு நிமிஷம். செல்ஃப் ரிலையன்ட் இந்தியான்றீங்க. 12 கோடி இளைஞர்கள் இந்தியாவில் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். இத பத்தி பேசுறதுக்கு மோடிக்கோ அண்ணன் நாகராஜுக்கோ ஏதாவது திராணி இருக்குமா? தொடர்ச்சியாக போய் நீங்க கட்டவழ்த்திட்டே வந்துட்டு இருக்கீங்களே. நீங்க கேஸ் சிலிண்டர் விலை 1200 ரூபாய் இருக்கு, 380 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வந்திருக்கு. இதுதான் நீங்க செய்த சாதனையா? பெட்ரோல் டீசல் விலை இன்னும் குறையாம இருக்கு, இதான் நீங்க செய்த சாதனையா? நீங்க எந்த சாதனையை சொல்லி மக்கள் மத்தியில நீங்க ஓட்டு வாங்க போறீங்க? இந்த லட்சணத்துல இந்தியா கூட்டணி வந்து இதுவா பிரச்சனையா இருக்கு இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களே. கட்டாயமாக இந்த இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற போறது. அந்த வெற்றி மோடி அவர்களா இருக்கட்டும் அண்ணன் நாகராஜா இருக்கட்டும் எல்லாரும் பயத்துல பேசிட்டு இருக்காங்க. 10 ஆண்டுகள் பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பலை இருக்கு, அது ஒண்ணு சேர்ந்து இருக்குன்னு அவங்க திட்டங்களை பட்டியலிடுறாங்க. அது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு வாக்களை வாங்கி கொடுத்துறாதா? இல்ல, நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும். 2 தொகுதியில ஜெயிச்சோம் 1984, 85 தொகுதியில ஜெயிச்சோம் 1989, 182 தொகுதியில ஜெயிச்சோம் 1999, 2014 நாங்க வெற்றி பெற்ற தொகுதி 282, 2019 நாங்க வெற்றி பெற்ற தொகுதி 303. நீங்க 2282ல 138 தொகுதியில் நாங்கள் வாங்கின ஓட் பர்சன்டேஜ் 50%க்கு மேலே. 303ல் 226 தொகுதியில் நான் வாங்கின ஓட்டேஜ் 50%க்கு மேலே. இல்லை என்னன்னா, நாங்கள் ஆக்சுவலாக அந்த 343 தான் நாங்கள் தொடர்ந்து அந்த களத்தில் இருக்கோம். 143 தொகுதியில் இருக்கோம். திரும்ப அந்த தொகுதியில் அதிக ஓட்டுகள் வாங்கி நாங்கள் வெற்றி பெற்றுட்டு வரோம். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய நிலையான மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கொள்கை திட்டங்கள், நலத்திட்டங்கள், இது தொடர்ச்சியாக நாங்கள் உள்ளே போய் செய்கிற காரணத்தால். நீ உதாரணத்துக்கு குஜராத் எடுத்துக்கலாம். குஜராத்தில் தொடர்ச்சியாக 24 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ச்சியாக நாங்கள் ஆட்சி செஞ்சுட்டு வரோம். அங்கே காங்கிரஸ் என்னென்னமோ பிரிவினை உண்டாக்கி பார்த்தாங்க, முடியல. இது மாதிரி இந்தியாவில் வடபகுதிகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாங்கள் வெற்றி பெறுவதற்கு, வட மாநிலங்களில் வெற்றி பெறுவதற்கு காரணம் எங்களுடைய நல்ல கொள்கை, மக்களுக்கு ஏற்ற கொள்கை. இந்தியாவை நீங்கள் இன்னும் சொல்லலாம், நாங்கள் எப்படியெல்லாம் வாக்குறுதியை கொடுத்து நிறைவேற்றுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்.
நீங்க ஆர்டிகல் 370 ஆகட்டும் அல்லது எங்களுடைய அந்த ராமர் கோயில் விஷயமாகட்டும், பல்வேறு விஷயங்கள் சொன்ன வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்ற தவறவில்லை. சிஏ ஆகட்டும், எதுவா இருந்தாலும் மக்கள் இப்போ 5 மாநில தேர்தலில் சிஏவை கொண்டு வருவன் தைரியமா சொன்னோம். அயோத்திகாயில் திருப்பன் சொன்ன நாங்க ஓட்டு அரசியல் பண்ணவே இல்லை, ராஜா அரசியல் பண்ணவே இல்லை. சோ எங்களுடைய நோக்கம் எல்லாம் வலிமையான இந்தியாங்க நோக்கத்தில் இருக்கிறோம். ஆனா நீ இண்டி கூட்டணி அப்படிங்கிற ஆங்கிள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கமானது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோக்கமானது இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக இல்லை. அதனாலதான் அவங்க அதுல பின்தங்கி போக வேண்டிய கட்டாயம். இன்னும் தமிழ்நாட்டில் சொல்றேன், தமிழ்நாட்டில் நான் சொன்ன 200 தொகுதிகள் இன்னும் நாங்கள் வெற்றி பெறாத தொகுதிகள். இப்ப எங்களுடைய முழுமையான கவனம் எல்லாம் அந்த வெற்றி பெறாத 200 தொகுதிகள். நாங்கள் 543ல 200 இருக்கு. அந்த 200 நாங்க கவனம் கொடுக்கிறோம். அதுல தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி இந்த பகுதியெல்லாம் இந்த முறை எங்களுடைய கவனம் இருக்கிறது. அதனால இப்ப எங்களுடைய வெற்றி சதவீதம், ஓட்டு சதவீதம் மட்டுமல்ல, எங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க போகிறது. உதாரணம் 2004 145 இடம் தான் காங்கிரஸ் ஜெயிச்சது. 2004 ஒரு கூட்டணி அரசு அமைத்தது. பீக்ல 2009 200க்கும் மேற்பட்ட இடங்கள் காங்கிரஸ். 2014 அப்படியே விழுந்தது, 44 இடங்கள் தான். சோ ஒரு பீக் இருந்ததுன்னா ஒரு டவுன் இருக்கும்ல. காங்கிரஸும் வீழ்த்த முடியாத சக்தி தான் 2009 சொன்னாங்க சார். அதுக்கு முன்னாடி மக்கள் 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக காங்கிரஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இவங்க பெண்களுடைய ஹெல்த்தை பத்தி பேசுறாங்க. 63 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கிறது. கரீபி உட்டாவ், அதாவது வறுமை ஒழிப்போன்னு சொல்லி இந்திரா காந்தி மேடையில் முழங்கினாங்க. பட் யாருடைய வறுமை ஒழிந்தது? காங்கிரஸ் உடைய வறுமை ஒழிந்தது. மக்களுடைய வறுமை ஒழியல. மக்கள் காங்கிரஸ் மீது நம்பிக்கையற்ற காரணத்தால எதிர்க்கட்சி அந்தஸ்தையை காங்கிரஸ் இழந்து விட்டது. இவங்க நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் மிஸ்டர் கார்கே, எங்களுடைய பாரத பிரதமர் மீண்டும் அவர்கள் தான் பிரதமர் சொல்லி நாங்க பிரதமர் வேட்பாளர் சொல்றோம். அந்த ஒரு வேட்பாளரை காங்கிரஸ் சொல்லக்கூடிய தைரியம் இருக்கிறதா, இல்ல திமுக சொல்லக்கூடிய தைரியம் இருக்கிறதா? முதல்ல உங்களுக்கு யாரு பிரதமர் வேட்பாளர்னே தெரியலையே. யாரை வச்சு உங்க தேர்தல் சந்திக்க போறாங்க? இவங்க கொள்கை என்ன, எதை முன்னிறுத்துறாங்க? மோடி எதிர்ப்பை மட்டும் முன்னிறுத்துறாங்க. உங்க வளர்ச்சி பணிகள் என்னன்னு சொல்லுங்களேன், என்ன செய்ய போறேன்னு சொல்லுங்களேன். பாசிசன் சொல்றீங்க, பாசிசன் சொல்ற நீங்களே முக ஸ்டாலின் ஆணைப்படி பாசிச ஒழிப்புன்னு சொல்றீங்க. இதுதான் உங்க கொள்கையா? இதான் நான் கேட்கிறேன். எந்த விதமான திட்டங்களும் இல்ல. கேட்போம் ரைட். நீங்க மோடியை எதிர்க்கிறோம் அப்படின்னா யார் அந்த பிம்பம் இல்லாததான் இந்தியா கூட்டணி என்ற குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. பலமாகிறதா இந்தியா கூட்டணி, பாஜகவின் திட்டம் என்ன விவாதித்து வருகிறோம். திரு ராஜீவ்காந்தி அவர்கள்ட்ட 300 இடங்கள்ல பாஜக நின்றது, அங்கெல்லாம் ஒரு காமன் கேண்டிடேட் 400 இடங்கள்ல போட போறோம் அப்படின்றதா இந்தியா கூட்டணியுடைய திட்டம். ஸோ அது 300ல் வருதோ 400ல் வருதோ. ஆனால் நாங்கள் ஜெயிக்காத 200 இடங்களை ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்னு இல்லை பாஜக. இப்போ இந்த இடங்கள்லாம் இந்தியா கூட்டணி கணக்கில் எடுத்துக்கலையோ, தமிழ்நாடு அதில் இருக்கான். ஜெயிக்காத இடங்களை அதாவது கணக்கில் எடுத்து போட்டி போடுறது ஒரு கட்சியுடைய வெற்றி பெறுவதற்கான ஒரு யுக்தி, சேட்டு, அது அவங்க விருப்பம். ஆனால் அதுக்கு முன்பு அண்ணன் நாகராஜ் அவர்கள் மோடி அவர்கள், அதாவது பாரத பிரதமர் என்று சொல்லி இந்த இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நாடு வளர்ந்திருக்கிறது பெரிய பட்டியலே போட்டார். எங்கே வளர்ந்திருக்கு, எந்த துறையில வளர்ந்திருக்குன்னு அவர் சொல்லணும். இந்த நாட்டுடைய முதுகெலும்பாக பார்க்கப்படுகிற விவசாயிகள் டெல்லி வீதியில நீக்கி தான் உற்பத்தி செய்த நெல்லுக்கும் கரும்புக்கும் குறைந்தபட்ச ஊதியத்தை, குறைந்தபட்ச விலையை நீங்க தீர்மானிக்கணும். கொள்முதல் விலையை தீர்மானிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு ஆவணம் செய்யணும். உங்க சட்டங்கள்ல திரும்ப பெறணும். உங்க சட்டங்கள்ல மீண்டும் எங்களுக்கு ஆதரவா ஏற்றணும் போராடி இருக்காங்க. எந்த விவசாயியாவது இந்த நாட்டில் விவசாயம் வளர்ந்திருக்குன்னு இருக்கிறதா? உலக நாட்டை ஒப்பிட்டவரையில் பல்வேறு நதிகள் ஓடுகிற இந்திய நாட்டுடைய விவசாயிகள் நிலை என்னவா இருக்கு? இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகள் விவசாயத்துல விவசாயம் செய்த லாபம் இல்லாத நாடுகள் பட்டியலில் இந்தியா 3ஆவது இடத்துல இருக்கு. இதுதான் வளர்ச்சியா? அப்படி என்றால் விவசாயம் தவிர்த்து வேற எந்த தொழில் வளர்ந்திருக்கு அப்படிங்கிற பதில் சொல்லணும். விவசாயம் தவிர்த்து உண்மையிலேயே இவர்கள் எந்த தொழில் வளர்ந்திருக்காங்கன்னா பான்பிளாக்கு கடை, மிட்டாய் கடையில் இருக்கக்கூடிய பேட்டிஎம் நாடு வளரும் என்கிற அந்த சட்டத்தை தவிர இங்க எதுவுமே வளரல. அடுத்து இங்க ஏற்றுமதி கொள்கையை சொல்றோம். ஏற்றுமதி கொள்கையில மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது கூட ஏற்றுமதி செய்ய தகுதியான நாடுகள்ல, ஏற்றுமதி செய்து அதிகமா அந்நிய செலாவணி பெற்ற நாடுகள்ல இருந்த 28வது இடத்துல இருந்த இந்தியா இன்னைக்கு 52வது இடத்துக்கு போயிடுச்சு. அது அண்ணனுக்கு தெரியுமா தெரியலையா? அண்ணன் சார்ந்த பக்கத்து உங்க திருப்பூர் இருக்குல்ல, திருப்பூர் ஏற்றுமதி என்னவா இருந்துச்சு? நீங்க பங்காளதேசத்தை விட மோசமா திருப்பூர் போயிடுச்சா இல்லையா? இது உங்க காதுகளுக்கு வருதா இல்லையா? இது என்னாச்சு? எங்க வரல ஒழிச்சிங்க? அடுத்து இந்த அக்னி பாத்திரம் ஞாபகம் இருக்காங்க. நாட்டுடைய இளைஞர்கள் இது உலக நாடுகள்ல வேலை தேடுகிற இளைஞர்கள், அதாவது வேலை தேடி கொண்டிருக்கிற இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடுகளை பட்டியலில் முதலிடத்துல இந்தியா இருக்கு.
மக்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கலாம். ஆனா வேலை தேடுகிற நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்துல இருக்கு. அந்த இளைஞர்கள்லாம் தேச நலன் என்பதை விட எங்கள் வறுமையை போக்குற பணியாக ராணுவ பணி இருக்கிறது. இதே போய் டெம்பரவரி போஸ்டா வச்சிட்டீங்கன்னு அக்னிபாத்னு வட இந்தியாவில போராடினாங்களே, அது அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அதிகமாக ஏழைகள் உள்ள நாடுகள் பட்டியல்ல இப்ப உலகத்துல எந்த நாடு முதல்ல இருந்தது? நம்ம பெருமரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆளுகிற நாடுதான் அதிக மக்கள், ஏறத்தாழ 7.5 பில்லியன் மக்கள் தினந்தோறும் ஒருவேளை சோறு இல்லாமல் தூங்க போகிறார் என்ற பட்டியல் நான் சொல்லல, உங்க புள்ளியத்துல சொல்லியிருக்கு. இன்னைக்கு பெருமரியாதை மோடி அவர்கள் ஆடுற நாட்டுலதான் மாநிலங்கள் ஒரு கார்பரேஷன் போல ஆயிடுச்சு. நாங்க கட்டுகிற வரிக்கு எங்களுக்கு ரிட்டர்ன் பேக் வரி இல்ல, எங்களுக்கு நான் விரும்பிய திட்டங்களை கொண்டு வர முடியல, வரி கட்டுறோம் ஆனா ₹1 கொடுத்தா 26 காசு தான் திருப்பி கொடுப்பீங்கன்னு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ஏன் பாஜக உத்தரப்பிரதேசம் கூட சொல்றாங்கல்ல, எங்களுக்கு சரியா நீங்க செய்யலைங்கிற கோரிக்கையை கூட மாநில அரசு சார்ந்து வைக்கிறாங்க. மாநிலங்கள் போராடுது. அது மட்டும் இல்ல, மதச்சிறுபான்மை மக்கள் இங்க போராடுறாங்க. எங்களுடைய சிட்டிசன்ஷிப் கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் பண்பாடு கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது, எங்கள் பழக்க வழக்கம் கேள்வி வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் உடையை அணிய முடியல, நாங்கள் விரும்பி உணவை உண்ண முடியல. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில தானே பாஜக வந்து 3 மாநிலங்கள்ல வெற்றி பெற்றது. 2019 வெற்றி பெற்றது இல்ல. காக்கே வெற்றி தோல்வி கணக்கு என்பது வேறு. அது நாங்கள் வேணா கோட்டை விட்டுக்கப்பட்டிருக்கலாம், இனிமே அதை கோட்டை விட மாட்டோம். ஆனால் உலகத்தில் வாழ தகுதியான நாடு பட்டியல் இந்தியா எத்தனை இருக்கு? மதச்சிறுபான்மை மொழிச்சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்கான உலக பத்திரிகை குற்றச்சாட்டு தான் இல்லையா? அது பதிலுக்கு எது வளர்ச்சி? அது சொல்லணுமா இல்லையா? நாங்க ஆமாங்க வளர்ந்துட்டங்க, பக்கத்து நாடு பாகிஸ்தான கொண்டு போட்டங்க, இதான் வளர்ச்சியா? சுண்டக்க நாடு பங்களாதேஷ் கூட வளர்ந்துருச்சு. பூட்டானோட தங்கத்துல விலை, பூட்டானுடைய தங்க விலை என்ன, உங்க தங்க விலை என்ன? உங்க பவுன் 54,000 ரூபாய், ஆனா பூட்டான்ல 27,000 ரூபாய் தான். என்னாச்சு? பக்கத்துக்கு பூட்டான்ல பெட்ரோல் விலை எவ்வளவுங்க, உங்க நாட்டு விலை எவ்வளவுங்க? பக்கத்துல இருக்க நேபாளத்துல பெட்ரோல் விலை எவ்வளவு, உங்க விலை எவ்வளவு? இதான் பேசணுமா இல்லையா? எதுல வளர்ந்தீங்க சொல்லுங்க நீங்க. இல்லைங்க நீங்க உற்பத்தி செய்த காய்கறி விலைவாசிகளை நான் கட்டுப்படுத்திட்டேங்க சொல்ல முடியுமா உங்களால? இல்லைங்க நீங்க வந்து ரொம்ப சிறப்பான பயணமா இருக்கு, விமான பயணத்தை கட்டுப்படுத்திட்டோமா சொல்லுங்க பார்ப்போம். சாமானியம் போற எல்லா ட்ரெயினையும் இழுத்த முடியாச்சு. வந்தே பாரத்ல கொண்டு வந்து பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாம் போயிருச்சு. பேசஞ்சர் ட்ரெயின்ல 120 ரூபாய்க்கு கோயம்புத்தூர் சென்னை போனா நீங்க 2000 ரூபாய், 3000 ரூபாய்க்கு பேசஞ்சர் ட்ரெயினும் இருக்கு. பேசஞ்சர் ட்ரெயினும் இருக்கு சார். படிப்படியாக பேசஞ்சர் ட்ரெயின், அதாவது மோடி ஆட்சிக்கு வந்த பின்பு படிப்படியாக இந்தியா முழுக்க 828 பேசஞ்சர் ட்ரெயின் பாடப்பட்டிருக்கு. புது பேசஞ்சர் ட்ரெயின் விடவே இல்லை. அது என்ன அர்த்தம்? மக்கள் தொகை கூடுது, ஆனா பேசஞ்சர் ட்ரெயின் புதுசா விடப்பட்டிருக்கா சொல்லுங்க நீங்க. இன்னைக்கு உலக நாடு பார்வையில மோடி என்பவர் ஒரு கொடுங்கோல் பொம்மா இருக்கிறார். அண்ணன் சொன்னாரு கலவரமே நடக்கல. ஏன் கலவரம் நடக்கல? நானு கலவரம் பண்ணவங்களா உள்துறை அமைச்சராகவும், கலவரம் பண்ணலாம் பிரதமராக போய் ஆட்சி சம்பந்தாச்சு. கலவரம் செய்தே பழக்கப்பட்ட பாஜக, கலவரம் செய்தே ஆட்சிக்கு வந்த பாஜக அவனுக்கு அவர் தலைவர்களா மாட்டாங்க. குண்டு வைக்கிறவங்களே பதவிக்கு குற்றச்சாட்டுகள் நிறைய வச்சிருக்கீங்க, கலவரம் செஞ்சு வந்திருக்கீங்க. பதில் வாங்கி ரொம்ப எஸ் எஸ் ஸ்ரீராம் குற்றச்சாட்டுகள் நிறைய அடிக்கிறது. அவர் குற்றச்சாட்டு எல்லாம் இவர் எந்த நாட்டை பற்றி பேசுகிறான்னு தெரியல. இந்தியாவில் அவர் சொல்கிறதெல்லாம் எதுவும் நடக்கலை. இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்து உயிரோட பேசுகிறோன்னா நம்ம பிரதமருடைய அந்த கோவேக்சின் இன்ஜெக்ஷன் தான் இந்த நாட்டையே காப்பாற்றிருக்கு. கோவிட் இன்ஜெக்ஷன் இந்த நாட்டையே காப்பாத்திருக்கு. உலக விளையாட்டுல மிச்ச நாடுகளை நம்ம காப்பாத்திருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த கோவிட்ன்றதை மறந்துடுவாங்க. உலகமே ஸ்தம்பித்த போது நம்ம அதுல இருந்து மீண்டு வந்து இப்ப நம்ம வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம் என்ன பண்ணார் கேட்டாரு. 5வது பொருளாதாரத்தை 3வது பொருளாதாரமா எடுத்துனது வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டை பத்தி பேசினாரு. $750 பில்லியன் வந்து ரெக்கார்ட் எக்ஸ்போர்ட் வந்து இந்தியா இன்னைக்கு தான் பண்ணிருக்கு. இன்னைக்கு 640 நாள் பெட்ரோல் டீசல் விலை ஏறாமல் இருந்திருக்கு. சுத்தரிக்கப்பட்டு இம்போர்ட் பண்ணி சுத்தரிக்கப்பட்டு எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கம் ₹1 குறைக்காம அப்படியே வச்சிருக்கு. சும்மா உட்கார்ந்து தமிழ்நாட்டில் உட்கார்ந்து வேட்னு போட்டு 48,000 கோடி அள்ளுறாங்களே தமிழ்நாடு அரசாங்கம், அவங்கள குறைக்க சொல்லுங்களேன். தமிழ்நாடு மக்களுக்கு ஒன்னும் பண்ணாம மத்திய அரசாங்கம் நீங்க சொன்னது டீசலுக்கு என்ன சொன்னீங்க? நீங்க சொன்ன அந்த வாக்குறுதியாவது பண்ணீங்களா? ஒண்ணுமே பண்ணாம மக்கள் பணத்தை நீங்க உரியறீங்களே 48,000 கோடி வேட் மூலமா. அதை தயவு செய்து கொஞ்சம் குறைச்சு பாருங்க. அதை விட்டுருங்க. ஏறாத தமிழ்நாட்டில் பால் விலை ஏறியாச்சு 3 வாட்டி. பெட்ரோல் விலை இன்னும் இறக்கவும் இல்லை சொன்ன மாதிரி. எலக்ட்ரிசிட்டி விலை ஏறியாச்சு. சொத்து வரி ஏறியா போயாச்சு. இதெல்லாம் இவங்களால பண்ண முடியலையா? மத்திய அரசாங்கம் 640 நாளா பண்ணாத விஷயத்தை ரொம்ப பெருசா அவர் வந்து இங்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இதாச்சு அதாச்சுன்னு கொடுங்கால் ஆட்சின்னு இவர் சொல்லிக்கிறாரு. அவ்வளவுதானே தவிர வேற மேடம் சொன்னாங்க ரஃபேல் எங்க ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு எந்த சுப்ரீம் கோர்ட் பண்ணுது? எப்படி இப்படி அப்பட்டமா போய் சொல்றாங்க? கிளியரா ரஃபேல்ல
வந்து ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டது அவருடைய பிரச்சனை, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா சுப்ரீம் கோர்ட் எங்கேயுமே அதை ரிவ்யூ பண்ணனும் எங்கேயுமே சொல்லல. நீங்க தவறான வார்த்தையை சொல்றீங்க, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரான்ஸ்ல என்ன பண்ண இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கா? இன்னைக்கு நம்ம நாட்டுல இல்ல. அப்புறம் ஒருத்தர் மன்னிப்பு கேட்டார் இல்ல, அப்புறம் எப்படி அது இன்னைக்கும் திருப்பி எங்க ரிவ்யூ பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்கா? இல்லையே. அப்புறம் எப்படி அது சொல்ல முடியும் ரஃபேல் வந்து ஊழலா இருக்குன்னு? இவர்களுக்கு அது ஏதாவது உன்னை வைத்து பேசலாம்னு அவங்க ட்ரை பண்ணட்டும், அது அவங்க உரிமை. ஆனா இல்லை என்பது சாதனைகளை பட்டியலிடுறீங்க. அப்ப அவங்க சொல்ற மாதிரி டாய்லெட் கட்டி கொடுக்கலங்க 60 வருஷமா. இன்னைக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கலங்க 60 வருஷமா. பேசிக்கா டாய்லெட் கட்டி கொடுக்கல. நீங்க 93% டாய்லெட் கட்டி கொடுத்திருக்கு. இன்னைக்கு ஒரு இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் குடி தண்ணி, பேசிக் தண்ணி கொடுக்காத 60 வருஷமா ஆண்டவர்கள் இன்னைக்கு பேசலாமாங்க? 10 வருஷம் இவங்க யூபி அரசாங்கம் தமிழ்நாடு என்ன பண்ணுச்சுன்னு சொல்லுங்க. ராஜீவ் காந்தியால ஒரு லிஸ்ட் இருக்காது. இது 3 வருஷமா கேக்குறேன், இன்னைக்கும் கேக்குறேன். தயவு செய்து லிஸ்ட் எடுத்து போட்டு நீங்க கம்பேர் பண்ணுங்க, நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம்னு. ஒண்ணுமே பண்ணல. சோ இவர்கள் வந்து இன்னைக்கு தமிழகத்துக்கு என்ன பண்ணிருக்காருன்னு நான் திருப்பி உங்களுக்கு பட்டியல் கொடுக்கலாம். 13 மெடிக்கல் காலேஜ்னு சொல்லலாம், எய்ம்ஸ்னு சொல்லலாம், உங்களுக்கு ஜல் ஜீவன் திட்டம் சொல்லலாம், உங்களுக்கு மெட்ரோ 65,000 கொடுத்து சொல்லலாம், சொல்லிக் கொண்டே போலாம். தமிழ்நாட்டுல போதுமா பட்டியல் போதுமா? ராஜீவ் காந்தி பரவாயில்ல. ஸ்ரீராம் சார் வந்து வெளிப்பாடா பயங்கரமா உணர்ச்சியா பேசியிருக்காரு. ஜல்ஜீவன்டாரு அது 1973லயே இந்திய மாநிலங்களையே உத்தரப்பிரதேச கலைஞர் ஆளும் போது தெருவுக்கு குடிநீர் கொண்டு விட்டாரு. தமிழ்நாடு குடிநீர் வாரியம் அதெல்லாம் சார் படிச்சா நல்லா இருக்கு. தெரியவே தெரியாதுங்க சார். மெட்ரோ ட்ரெயின் சொல்லி மெட்ரோ ட்ரெயின் சென்னை ஸ்பேஸ் 2க்கு என்ன பணம் கொடுக்கல சார், கொஞ்சம் வாங்கி கொடுங்க சார். பேஸ் 1 சொல்லி பேஸ் 1 சார், பேஸ் 2 3 பேஸ் 2 பேசுவோம். பேஸ் 2 நிச்சயமா கொடுப்போம். பேஸ் 1 என்ன ஒண்ணு செய்யலன்னு சொன்னீங்க, ஒண்ணு செய்யலன்னு சொன்னீங்க. பேஸ் 1க்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க. 13 மெடிக்கல் காலேஜ் என்ன ஆச்சு? கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் என்ன ஆச்சு? கோயம்புத்தூருக்கு மதுரை கோயம்புத்தூர் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் 900 கோடிக்கு கட்டது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் கிடையாது. சார் நீங்க இப்ப பரவாயில்ல. அதான் நான் சொல்றேன், பேஸ் 2க்கு பேஸ் 3க்கு இப்ப ஷெட்யூல் போட்டாச்சு. தமிழ்நாடு அரசு வந்து பேஸ் 2 உங்கள்கிட்ட ₹1 காசு வாங்காம மெட்ரோ ரயில முடிக்க போறோம் சென்னையில. இந்த மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் விடுறோம், நாங்க உறுதி கொடுத்துருக்கோம் சார். நான் பணம் ஒதுக்கிட்டோம், இடமா வந்துருச்சு சார். கொஞ்சம் மோடி சொல்லி நான் கோயம்புத்தூர் பாக்குறேன், கோயம்புத்தூர் கட்சின்னு சொன்னீங்களா? மெட்ரோ ரயில் கொஞ்சம் பிரதமர் கிட்ட சொல்லவே வேணாங்க, தமிழ்நாடு மக்களுக்கு சொல்லாமலே செய்வாருங்க. பிரதமர் கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்ல. சுதா அவங்ககிட்ட கருத்து கணிப்புகள் சொல்வது பாஜக வந்து மீண்டும் வந்து ரிட்டைன் பண்ணும் 3வது முறையாக அப்படின்னு. சோ கருத்து கணிப்புகள் வந்து ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்றப்போ இந்தியா கூட்டணி அதை தாண்டுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. வந்து கருத்து கணிப்புகள் வெவ்வேறு காலகட்டங்களில் பொய்த்திருக்கிறது, வெவ்வேறு காலகட்டங்களில் உண்மையாக இருக்கிறது. இன்றைக்கு நிலைமை பார்த்தீங்கன்னா சண்டிகரில் நடந்த தேர்தல், மேயர் தேர்தலில் பிஜேபி எந்த அளவுக்கு கோல்மால் பண்ணாங்க, அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் என்னெல்லாம் கோல்மால் பண்ணாங்கன்றத உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது. இன்னைக்கு அந்த மேயர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. யார்? பிஜேபி மேயர் கேண்டிடேட் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இதுதான் பிஜேபி வந்து தேர்தலில் செய்கின்ற கோல்மால். மோடி அலை பெரிய அளவில் வீசுது, மோடி பெரிய பிம்பம், உலக அளவில் பெரிய பிம்பம்னா நீங்கள் மேயர் தேர்தலில் கூட ஒரு கேவலமாக பேலட் ஷீட்டை வந்து மாற்றுவீங்கன்னா அப்போ உங்களோட நிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்கள் உணர்ந்திருக்கீங்கன்றது தான் அது காட்டுது. ஒன்று. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் மாடல் நம்ம பேசிட்டே இருக்காங்க. பிஜேபி இருக்கட்டும், மோடி அவர்களாக இருக்கட்டும். இங்கே இருக்கின்ற திமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னு இப்போ அண்ணன் ஸ்ரீராம் கூட கேட்டார். இந்த கடந்த 3 வருடங்களாக மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கம் 60,567 மக்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கியிருக்கிறாங்க. 60,000 வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் குஜராத்தில் 2 லட்சம் பேர் வேலை வாய்ப்புக்காக பதிவு செய்து வெறும் 36 பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு? ஒரு வருஷத்தில் 36 பேருக்கு. இதுதான் குஜராத் மாடல். அதனால குஜராத்தில் என்ன நடக்குதுன்றத அண்ணன் ஸ்ரீராமா இருக்கட்டும், அண்ணன் நாகராஜா இருக்கட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, இன்றைக்கு குஜராத்தில் 2 நாட்களாக அங்கே இருக்கின்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் மூடி இருக்காங்க. அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க டாக்டர்ஸ், அந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட்லாம். என்னன்னா குஜராத் அரசாங்கம் 300 கோடி அந்த மருத்துவமனைக்கு தர வேண்டிய நிதியை தரல, இன்சூரன்ஸ் பணத்தை எங்களுக்கு தரலன்னு சொல்லி இன்னைக்கு அவங்க வந்து 2 நாட்களாக அங்கே மருத்துவமனையை மூடி 300 கோடியை கேட்டு வீதியில் வந்து போயிட்டு இருக்காங்க. மருத்துவர்களும் அந்த நிறுவனங்களும் அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும். இதுதான் குஜராத் மாடல். ஒன்று.
வறுமை ஒழிப்பு இண்டன்ஸ் ரைஸ் அந்த அவங்களோட நிறுவனத்தோட ரிப்போர்ட் என்ன இருக்குதுன்னா, இந்தியா முழுவதும் 20 கோடி மக்கள் ஒரு வேளை உணவில்லாமல் இரவு நேரங்களில் பசியோடு வெறும் வயிற்றோடு உறங்குகிறார்கள் என்று அந்த நிறுவனம் சொல்லுது. வறுமை ஒழிப்பு அந்த நிறுவனம் சொல்லுது 20 கோடி. ஆனா நம்ம மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இருங்க கார்கி ஒரே நிமிஷம் இருங்க, எல்லாரும் பேசும்போது அமைதியா இருக்கு. ஒரு செகண்ட் ரெக்வஸ்ட். ஆனா நமது பாரத பிரதமர் பாராளுமன்றத்தில் 25 கோடி மக்கள் தொகையை நான் வறுமையிலிருந்து மீட்டிருக்கேன்னு சொல்றாரு. ஒரு பிரதம மந்திரி எவ்வளவு ஒரு அப்பட்டமா பொய் சொல்ல முடியும்னா அதிர்ச்சியா இருக்கு கேட்கறதுக்கு. 20 கோடி மக்கள் வறுமையில சாப்பிட முடியாம இரவு நேரங்களில் வெறும் வயிற்றோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலவரத்தை மோடி அவர்கள் காதுல போடுறது கூட இல்ல. அங்க அப்படிதான் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று, உலக பசி குறியீடு நீங்க பாத்தீங்க 2023ல 125 நாடுகள் எடுக்கிறாங்க. 125 நாடுகள் கிட்ட எடுக்கிறாங்க உலக பசி குறியீடு. இந்தியா எந்த இடத்துல இருக்கு தெரியுமா? 111வது இடத்துல இருக்கு. இதோட கேவலம் வேற எங்க இருக்க முடியும்? அண்ணன் நாகராஜ் பேசும்போது சொன்னாரு, நாங்க சிஏஎஸ் கொண்டு வரோம்னு சொன்னோம், கொண்டு வந்துட்டோம். ராமர் கோயில் கொண்டு வரோம்னு சொன்னோம், கொண்டு வந்துட்டோம். அண்ணன் நீங்க தான் சொன்னீங்க, மோடி தான் சொன்னாரு விவசாயிகளோட வருமானத்தை இரட்டிப்பு ஆக்குறேன்னு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பஞ்சாப்லயும் ஹரியானால இருக்க விவசாயிகளை இன்னைக்கு டெல்லியில பார்டர்ல சுட்டு கொண்டுட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்க செய்துட்டு இருக்க சாதனை. அதே போல என்ன சொன்னீங்க? நீங்க 2 கோடி வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க, கொடுத்தீங்களா? 2 கோடி வேலை வாய்ப்பு, 18 கோடி வேலை வாய்ப்பு எங்க போச்சு? இன்னைக்கு தமிழகத்துல மீனவர்கள், ராமேஸ்வரத்தில் இருக்க மீனவர்கள் கண்ணீர் சிந்திட்டு இருக்காங்க. தினந்தோறும் போட்டை நீங்க இலங்கை அரசாங்கம் பிடுங்கி கொண்டு சிறையில் அடைத்துக் கொண்டிருக்க நம்ம மீனவர்களுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க கடல் தாமரை மாநாடு நடத்தி நான் மீனவர்களுக்கு என்று தனியாக அமைச்சகம் அமைப்ப நீங்க சொன்னீங்கல்ல, உங்க தேர்தல் வாக்குறுதி என்ன பண்ணீங்க? நீங்க உங்க தேர்தல் வாக்குறுதியை நீங்க எதுவுமே நிறைவேற்றல. இன்னொன்னு சொன்னாரு, இந்தியா முழுவதும் அமைதியா இருக்கு. சார் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? மணிப்பூர்ல இன்னும் கலவரம் அடங்கல சார். கலவரம் இன்னும் அடங்காம கலவரம் நடந்துட்டு இருக்கு. போன வாரம் கூட 4 பேர் சுட்டு கொண்டு இருக்காங்க மணிப்பூர்ல. இப்படி ஒரு மோசமான நிலைமை இன்னைக்கு இந்தியா போயிட்டு இருக்கு. இந்த இந்தியாவை மீட்டெடுப்பதுதான் இந்தியா கூட்டணியோட நோக்கமா இருக்கிறது. அந்த நோக்கத்திற்காக அந்த இந்தியா கூட்டணியில் இருக்க அனைத்து தலைவர்களும், அனைத்து கட்சி தலைவர்களும் கட்டாயமாக ஏதோ ஒரு புள்ளியில சமரசத்தோடு தேர்தலில் நின்று மிகப்பெரிய வெற்றி பெற்று சர்வாதிகாரியை இந்த தேசத்தை விட்டு விரட்டுவோம் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். திரு நாகராஜ் அவர்கள்ட்ட எங்களுக்கு மிரட்டல் வந்ததுன்னு ஆம் ஆத்மி சொல்லுது. இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேற நிர்பந்தித்தார்கள், கைது செய்வோம் நாங்க அப்படின்னு. அப்போ இந்தியா கூட்டணி மேல மறைமுகமா இப்போ பயம் இருக்கு. ஆனா பாஜக அதை காட்டிக்கொள்வது இல்லையோ நாகராஜ்? நான் சொல்கிறேன் பதில். அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது சொல்லிடுறேன். இந்த நேஷனல் ஹெரால்டை பற்றி அவங்க சொன்னாங்க. யங் இந்தியாங்கிற ஒரு ட்ரஸ்ட், சோனியா காந்தி அவங்க ட்ரஸ்ட், அந்த காங்கிரஸுடைய அந்த பத்திரிகையுடைய டோட்டல் அசட்டை ஒர்த் ஆஃப் 5000 கோடி வெறும் 50 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. அதில் வர்ற இன்கம் மந்த்லி 80 lakhs வந்துட்டு இருக்கு, அவங்க குடும்பத்துக்கு போயிட்டு இருக்கு. அதை நான் பதிவு செய்கிறேன். அதனால தான் இப்போ வழக்கு இடி உள்ள போயிருக்காங்க. அந்த பணமும் ஹவாலா டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. அதை பதிவு செய்கிறேன். ரஃபேலை பற்றி ஸ்ரீராம் அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அடுத்தது நம்ம இவர் சொன்னார், நண்பர் சொன்னார், ராஜீவ்காந்தி சொன்னாங்க, அதானி அம்பானி. இதே அதானி அம்பானி தான் உங்களுடைய முதல்வர் நடத்திய தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு 70,000 கோடி கொடுத்தாங்க. உங்களை உங்க முதல்வரை பாராட்டிட்டு போனாங்க. அப்போ உங்க முதல்வருக்கும் அவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? அப்போ முதலீடு வருது அப்படின்னா இந்திய தொழிலதிபர்கள் கிடையாதா? உங்களுக்கு லூலு மால்காரர் தான் உங்களுக்கு தொழிலதிபர்களா? அவர்களுக்கு தான் நீங்க லட்சுமி வாங்கி கொடுத்து லூலு மால் ஆரம்பிச்சு கொடுப்பீங்களா? அதனால நீங்க பேசுறதுல கொஞ்சம் கவனத்தோட பேசுங்க. ஒரு தொழிலதிபர்களை மரியாதை குறைவா தொடர்ந்து பேச வேண்டாம். உங்க திமுக அவங்க நம்பி இருக்குது, அவங்க தான் தொழில் அமைச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது சொன்னாங்க, அடுத்த பாயிண்ட், நான் ராஜீவ்காந்தி பாயிண்ட்க்கே வரேன். நீங்க இந்தியா குறித்து, விவசாயிகள் குறித்து பேசுனீங்க. உங்களுடைய வாக்குறுதி எண் 75. நாங்க நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுப்போம் கூண்டாலுக்கு, கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னா வாக்குறுதி எண் சொல்றேன் 75. அதே மாதிரி வாக்குறுதி எண் 50. தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க சேமிப்பு கடமை அமைப்போம்னு சொல்லி வாக்குறுதி எண் 50. அது மட்டுமல்ல, வாக்குறுதி எண் 66. நாங்க சொன்னீங்க தமிழ்நாடு ஃபுல்லா கோகனட்டை வாங்கி தேங்காய் எண்ணெயை நாங்க பாமாயிலுக்கு மாட்டோம், ரேஷன் கடையில் கொடுப்போம்னு சொன்னீங்க. அது செய்யல. எம்எஸ்பி கொடுப்போம், நாங்க ரேஷன் கடையில் எம்எஸ்பி கொடுத்து காய்கறியில வாங்குவோம். இன்னைக்கு அரிசி விலை 10 ரூபாய் அதிகமா இருக்கு. அரிசி விலை 10 ரூபாய் அதிகம், பூண்டு 300 ரூபாய். தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க மிஸ்டர் ராஜீவ் காந்தி. இந்தியா பத்தி போகாதீங்க. தமிழ்நாட்டுல ஆட்சி நடக்குது, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. சுருக்கமா இருக்கு ப்ளீஸ். அண்ணன் பரவாயில்ல, திமுக தேர்தல் அறிக்கையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. என்ன பண்றதுங்கிறத விளக்கத்தை அப்புறம் கொடுப்போம். அந்த அதானி ஊத்து பேசினாரு.
50 தொழில் முனைவர்கள் வருகிற போது, 50 முதலாளிகள் இன்வெஸ்ட்மெண்ட் வருகிற போது, 50 பெருநிறுவனம் வருகிற போது, அதுல ஒருத்தர் அதானியா இருந்தா எந்த பிரச்சனையும் யாருக்கும் இல்லை. தமிழ்நாட்டு அப்படிதான் இருக்காரு. ஆனா காலையில டிஃபன் மோடி வீட்டுல, நைட் டிஃபன் மோடி வீட்டுல ஒட்டுமொத்தமா மோடியுடைய ஒட்டுமொத்த முகமாக எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் அதானி விற்கும் போது அதானி போர்ட், அதானி ரயில்வே ஸ்டேஷன், அதானி ஏர்போர்ட், அதானி பார்லிமெண்ட் அளவுக்கு வந்துடக்கூடாது நாங்க விரும்புறோம். அவ்வளவுதான். ஏன்னா நீங்க பெருமுதலாளிக்கு போயிருக்கிறது. நாங்க குற்றச்சாட்டுறோம் அந்த பாஜகவுடைய பணம் கொல்லைப்புறத்துல பாஜகவுக்கு அதானி வேலை செய்யறாரு. அதனாலதான் 787வது இடத்து 82வது இடத்துல இருந்த அதானி இன்னைக்கு இந்தியா உலக பணக்காரர் 1, 2, 3 வந்துட்டாரு. அதற்கு காரணம் நீங்க கைமாறு செய்ததுதான். அந்த கைமாறாதான் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துறீங்க, தனிப்பட்ட அதானிட்ட போறீங்க. 50 முதலாளி வளர்றது பிரச்சனை இல்ல, ஒரு முதலாளியை போட்டு உங்க கட்சிக்காரங்க வளர்றாங்க. அதான் அண்ணன் விவசாயிகள் பத்தி எல்லாம் பயங்கரமா அக்கறைப்படுறாரு. அண்ணன் இங்க தேங்காய் எண்ணெய் கொண்டு வரலாமா இல்லையான்னு நாங்க மீண்டும் சொல்வது, விவசாயிகளை பத்தி பேசுவதற்கு பாஜக யோக்கியதையும் விவசாயிகள் கொலையை நிறுத்துங்க போல. இல்ல, இந்தியா பல விஷயத்துல கேவலமா இருக்குது. காரணம் 60 வருஷம் ஆண்ட காங்கிரஸ் தான். அதுக்கு பல விஷயத்துல கேவலமான இருக்கிறதுக்கு காரணமே அந்த காங்கிரஸ் தான். 9 வருஷத்துல நீங்க 9 வருஷத்துல 60 வருஷம் வேலையை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வளர்றது இம்மீடியட்டா வளர முடியாதுங்க, வளர்ந்தா இருக்கும். எவ்வளவு பண்ணிருக்கோம். அதனாலதான் திருப்பி மக்கள் அங்க ஏத்துக்கிறாங்க. 28 பேரை வறுமையில இருந்து எடுத்திருக்கோம்னா அது வறுமையில எடுத்திருக்கோம். கரீப் அட்டோன்னு சொல்லி அவங்களுடைய கட்சியை மட்டும் அவங்க பாத்துக்கல. அதுதான் நிதர்சன உண்மை. அதானி அம்பானியை பத்தி திரு ராஜீவ் காந்தி அவர்கள் பேசுறாரு. இப்பதான் தெலுங்கானால வந்த கவர்மெண்ட் வந்த ஒரே வாரத்தில் அதே அதானியை கூப்பிட்டு பேசுறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற போது மாத்திவிட்டேன். ஏன்னா இதுல பெஸ்ட் என்ன தெரியுமாங்க, இந்த இந்திய கூட்டணி பேசுவதெல்லாம் பொய் என்பது மக்களுக்கு ரொம்ப நன்றாக தெரியும். அதனால இவர்கள் ஒன்னா சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒன்னா சேராட்டாலும் பிரச்சனை இல்லை. திருப்பி என்டிஏ அரசாங்கத்துல மாற்று கருத்து. என்டிஏ திரும்ப வருன்றாரு சுதா மேடம், இறுதி கருத்து சுருக்கமா. சார், இந்தியா முழுவதுமே இருக்க அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கட்டும், அனைத்து கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க அதானி கால்ல போட்டுட்டு நீங்க உலக பணக்காரர்லயே 2வது இடத்துக்கு கொண்டு வந்தது யாரு? அதானியை மட்டும்தான். ஆனா இன்னைக்கு இந்தியா விவசாயிகள் அந்த அதானியை உருவாக்கிய பெருமை ராஜீவ் காந்தியை சேரும். அந்த அதானியை உருவாக்கிய பெருமை திரு ராஜீவ் காந்தி அவர்களுக்கு தான். ராஜீவ் காந்தி இல்லை, ராஜீவ் காந்தி இல்லை, ராஜீவ் காந்தி நாட் இந்த நாட் நம்ம திமுக ராஜீவ் காந்தி இல்ல. இவர்கள் சொல்லும் அதே அதானி அவர்கள் நான் இங்க தொழிலதிபருக்கான காரணம் திரு ராஜீவ் காந்தி சொல்லியிருக்காரு. அதையும் அவங்க சேர்த்து சொல்லிட்டோம். சுதா மேடம், மிஸ்டர் ஸ்ரீராம் ஒரு நிமிஷம் இருங்க. என் டைமையும் சேர்த்து ஸ்ரீராம் எடுத்துக்கிறாரு. அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது இந்தியாவில் தொழிலதிபர்கள் வேண்டாம் என்பது காங்கிரஸோட கொள்கை அல்ல. இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களுமே தொழிலதிபர் ஆகணும், அனைவருக்குமான வாய்ப்பா இருக்கணும், எல்லாருக்குமே தொழில் முனைவதற்கான வாய்ப்பு அளிக்கணும்ன்றது காங்கிரஸோட நிலைப்பாடு. ஆனா ஒருத்தர் மட்டுமே இந்த இந்தியாவின் இந்திய மக்களின் உழைப்பை சுரண்டிட்டு போறதுன்றது மிகப்பெரிய. இந்தியா கூட்டணி தொகுதிகளை பங்கீடு செய்து வருகிறது. ப்ளீஸ், இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு செய்து வருகிறது. இந்த தொகுதிகள் எல்லாம் பங்கீடு செய்யப்பட்ட பிறகு களம் எப்படி இருக்கும் பொறுத்து பார்க்கலாம். வாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியுடன்.